மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன இது போன 2 பேருமே இந்த ஆளே காணா. ஐயோ ஐயோ இன்னும் காணாமே. ஐயோ கடவுளே, அது என் பையனா இருக்கக்கூடாது, என் பையனா இருக்கவே கூடாது. கடவுளே, அந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்க கூடாது. ஐயோ எனக்கு வேற ஒரு மாதிரி ஆகுது. கடவுளே கடவுளே, என் பையன் அந்த மாதிரி எந்த கல்யாணமும் பண்ணியிருக்க கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. என் பையன் தனியா என் வீட்டுக்கு வரணும். ஏங்க ஏங்க ஏங்க. என்னடி என்னடி விஜயா, ஒரு மாதிரி இருக்க? ஏன் என்னாச்சு? ஏங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நம்ம பையன் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறானாங்க. என்னடி விஜயா, என்ன சொல்ற? ஏன் நம்ம பையன் காலைல கோயிலுக்கு தானே போறேன்னு கிளம்பி போனா? ஐயோ அப்படிதாங்க நானும் நினைச்சேன். ஆனா நம்ம பையன் அந்த கோவில்ல யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போறானா. ஏ விஜயா, என்ன உளர்ற? யார் சொன்னா உனக்கு? ஏன் நீ இப்படி பேசுற? தெளிவா சொல்லு என்கிட்ட. ஏங்க நான் அங்கதாங்க உட்காந்துட்டு இருந்தேன். அப்பதான் பக்கத்து தெருவில் சௌமியா இருக்காங்க, அவ வந்தாங்க. அவ வந்து உங்க பையனை கல்யாணமான்னு கேட்டா. ஏண்டி கேட்குற அப்படின்னு கேட்டேன். அவரோட வீட்டுக்காரு அங்க நம்ம பையனை பார்த்தாராம், கல்யாணம் பண்ற கோலத்துல இருந்தானா, அங்க உள்ளார கல்யாணம் ஏற்பாடு நடந்துன்னு இருக்கா. இங்க பாரு விஜயா, அதெல்லாம் ஏதாவது தப்பா பார்த்துருப்பாரு அவரு. அதெல்லாம் இருக்காது. நம்ம பையன் என்ன சொன்னா, அந்த கோயிலுக்கு போகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போயிட்டு வரேன் தானே சொல்லிட்டு போயிருக்கா. அதானே உங்ககிட்ட சொன்னா. அப்புறம் என்ன, அவர் வேற ஏதாவது யாரையாவது பார்த்துட்டு நம்ம புள்ளன்னு சொல்லியிருப்பாரு. ஐயோ இல்லைய, நானும் இப்படிதான் சொன்னேன் அந்த சௌமியா பிள்ளைகிட்ட. அப்புறம் தான் அவன் சொன்னான், அவங்க வீட்டுக்காரு நம்ம பையனை போட்டோ பூச்சி அனுப்பியிருக்காராம். செல்லில் பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. அவன் எங்கெங்க நீங்கள் சீக்கிரமாக அந்த கோயிலுக்கு போய் என்ன ஏதுன்னு பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. சரி, இப்போ என்ன கோயிலுக்கு போகணுமா? சரி நான் போகிறேன், நான் பஸ் ஏறியே போயிட்டு வரேன். ஏங்க அங்க பாருங்க, என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான்னு பாருங்க. அந்த சௌமியா சொன்னது உண்மையா போயிடுச்சு பாருங்க. அம்மா வாய மூடு. யாருக்கு யார் அம்மா? என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க? நீ பண்ணது இல்லாம இங்க வந்து சாவகாசமா நின்று அம்மா நான் கூப்பிடுறேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உன் இஷ்டத்துக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற? யார் கொடுத்தா உனக்கு இந்த தைரியம்? எங்கிருந்து கத்துக்கிட்ட இந்த மாதிரி வேலையெல்லாம்? நீ என் வயிற்றுல பிறந்திருந்தா இந்த மாதிரி காரியத்தை நீ செஞ்சிருக்கவே மாட்டே. நீ அம்மா 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 ப்ளீஸ்மா, கோவப்படாதீங்கம்மா. என்னது கோவப்படாதங்களா? நீ பண்ண காரியத்துக்கு உன்கிட்ட கோவப்படாம கொஞ்சுவாங்களா? பாரு, என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? பின்ன பின்ன எப்படிடா சொல்லுவாங்க உங்ககிட்ட? பின்ன எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்குறேன் நானு. சொல்றா, என்கிட்ட காலைல என்ன சொல்லிட்டு போன? நீ கோவிலுக்கு போறமா, போயிட்டு வரேன் தானே சொல்லிட்டு போன. நீ கல்யாணம் பண்ண போற, நீ சொன்னியாடா? சொன்னியா சொல்லு. அம்மா நான் ஒத்துக்கிறேம்மா, ஒத்துக்கிறேன். நான் போய் சொல்லிட்டு தான் போனேன், நான் இல்லைன்னு சொல்லலம்மா. உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம், அன்பு, அக்கறை எவ்வளவு வச்சிருந்த உன் மேல நானு. நீ இப்படி பண்ணுவா கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலடா. நீ என் வயிற்றுல பிறந்தியான்னு எனக்கு சந்தேகம் வர அளவுக்கு நீ இப்படி பண்ணிருக்கேடா. உனக்கு என்னடா குறை வச்சோம் நாங்க? சொல்லு, உனக்கு என்னடா குறை வச்சோம்? கேட்கறல, பதில் சொல்லுடா. சின்ன பிள்ளையில இருந்து ஆம்பளை பிள்ளையாச்சு சொல்லிட்டு நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். நீ என்ன சொல்றீங்க அதுக்கு படி நாங்க நடந்திருக்கிறோம். உன் தங்கச்சி கூட நாங்க அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணது கிடையாது. ஆனா நீ என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. ஓ பெரிய மனுஷன் ஆயிட்டியே நீ.
உன் முடிவு நீ எடுத்துக்கிட்ட அதானே? எங்களெல்லாம் மதிக்க கூடாத முடிவு எடுத்துட்ட. ஐயோ அப்பா! ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? ஐயோ அப்பா! அப்பா என்னாச்சுப்பா? என்னது என்னாச்சுன்னு பாக்குறியா? போடா, உன் அக்கறை மயிரை எடுத்துக்கிட்டே இங்க இருந்து கிளம்பு. ஒன்னாலதான் அவர் அந்த மனுஷன் மயக்க போட்டு விழுந்துட்டாரு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. எங்கேயாவது போய் எக்கடாவது கெட்டு ஒழி போ. அம்மா, அப்பா மயக்க போட்டு விழுந்திருக்காருமா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். நீ ஒண்ணும் பார்க்க தேவல, போ. நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு பெருசா அக்கறை இருக்கிற மாதிரிதான். உன்னாலதான் அவர் வாய்க்கு போட்டு விழுந்துட்டாரு. போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத. நீங்க நின்னுடா, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போயிடு, போடா. அம்மா, அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு முதல் பாருங்கம்மா. இங்க பாரு, நான் சொல்லிட்டேன். நீங்க நிக்கிற ஒவ்வொரு நொடியும் எங்க 2 பேரும் உசுரை எடுக்கிறதுக்கு சமம். இப்ப நீ போல இந்த இடத்த விட்டு நீ நகரலனா நான் போய் உள்ள போய் செத்துருவேன். அம்மா, அப்படிலாம் பேசாதம்மா. சரிம்மா, நான் போகிறேம்மா. நான் கிளம்புறேன். நீ அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாரும்மா. ஏங்க ஏங்க என்ன பண்றாரு? கூப்பிட்டுட்டே இருக்க, காதுல கேக்குதா இல்லையா? ஏங்க ஏங்க காப்பி குடிக்க கூப்பிட்ட நானு பள்ளி விளக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தீங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆளை காணாமே சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்குறேன். என்ன ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றுமில்ல மகேஷ், உள்ளே வந்தேன். அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்தேன். பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நம்ம எப்படிலாம் கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நினச்சி பார்த்தேன். ஏங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சு எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு. நம்ம கல்யாணம் பண்ணது போய் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கே கல்யாணம் பண்ணுற வயசு வந்து போச்சு. இன்னுமா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க? என்னதான் இருந்தாலும் பழசை மறக்க முடியுமா? பழசை மறக்க முடியாதுதாங்க. இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படுற மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் கல்யாணம் ஆனப்ப நடக்கலையே. பல கஷ்டங்களை தான் அனுப்பி வச்சோம். அதை நினச்சி பார்த்தா மனசுக்கு மறுபடியும் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால அதை பற்றி நினைக்காம நம்ம எப்பயும் போல வாழ்வோங்க. நீ ஒரு ஆள் இருக்கிறதுனால தான் மகேஷ் நான் இன்னும் மனம் தளராமல் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும் என்னங்க, நீங்கள் தான் எனக்கு ஒரு ஆதரவு. எனக்கு நீங்கள் துணை, உங்களுக்கு நான் துணை. அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைங்க. சரி விடுங்க, பழசை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். 1000 நினைவுகள் இருக்கு நம்ம வாழ்க்கையில். அதெல்லாம் மாறி இப்போதான் ஓரளவுக்கு நிம்மதியாக போக்கிட்டு இருக்குதுங்க. சரி இந்தாங்க, இந்த காப்பி போட்டு வச்சு டீ சூடே ஆறப்போகுது, குடிங்க. மகேஷே, கோச்சிக்காத மகேஷே, நான் இன்னும் பல்லே விளக்கலை. உள்ளே வந்தனா அப்படியே அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேயே நின்றுட்டேன் நான். நீ போயிட்டு அதை கொஞ்சம் சூடு பண்ணி வையே, நான் பல்லு விளக்கிட்டு வரேன். அட என்னங்க நீங்கள் என்கிட்ட போய் கோச்சிக்காதன்றீங்க. அப்புறம் காப்பி குடிச்சதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை போய் என்னன்னு பாருங்க. எங்கே என் புள்ளன்னு கேட்டாங்க. ஏதோ இங்கே வெளியே போகணுமாமே. அட ஆமாம் மகேஷ், சொல்லியிருந்தாங்க அம்மா. சரி சரி, சீக்கிரமாக நான் கிளம்பி வரேன். இங்கே தான் இருக்கிறியாடா நீ? உன்னை நான் வீடு ஃபுல்லாக தேடிட்டு கிடக்குறேன் நான். ராத்திரியே சொன்னல உங்ககிட்ட எல்லாம் ஏந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரணும்னு. ஏண்டியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னா இல்லையா? எங்க என் புள்ள அவளை கூப்பிட்டுட்டு வானே, நீ வந்து இங்கே நின்று கதை பேசிக்கிட்டு இருக்கிறியா நீ? ஐயோ அத்தை, நான் கதை பேசுறேனா? நானே காஃபி போட்டு வச்சுட்டு எப்போ வருவாருன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவர் வரவே இல்லை சொல்லிட்டு நானே ரூமுக்கு வந்த அத்தை. நீங்க சொன்னதெல்லாம் இப்பதான் அவர்கிட்ட சொன்ன, நீங்களே வந்துட்டீங்க அத்தை. எல்லாம்
எல்லாத்துக்கும் பதில் ரெடியா வச்சிருப்ப. ஏன் நவுரு, என் பிள்ளைகிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை தாராளமா பேசுங்க அத்தை. நான் பேசக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி என்ன நவுரு நெவுரு சொல்றீங்க? பேசுங்க அத்தை. இந்தாடியா நிறுத்து. சும்மா கூட கூட பேசக்கூடாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா சரிங்க அத்தை, அவ்வளோதான். பதிலாம் நீளமா பேசாத, சரியா? ஏண்டா உன்கிட்ட நான் 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லி நிற்கிறேன். கண்ணு சரியா தெரிய மாட்டேதுடா, வாடா போய் கண்ணாடி போட்டுன்னு வருவோன்னு சொன்னேன். இந்தா போலாம் அந்தா போலாம், வேலை இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு 2-3 வாரம் ஆகி போச்சு. எனக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய பொருள் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேது, சரியா? இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகுறது? அம்மா இன்னைக்கு போயிடலாம்மா, கண்டிப்பாக இன்னைக்கு போயிடலாம். நானும் ஹாஸ்பிட்டலில் பேசிட்டேன். ஒரு 10 மணிக்கு போவோம் அம்மா. ஏண்டா பணம் ஏதாவது ரொம்ப தேவைப்படுமா? காசு நான் எடுத்துன்னு வந்துடுவா. அம்மா அம்மா அதெல்லாம் தேவையில்லம்மா, காசு என்கிட்ட இருக்குது, ரொம்பலாம் செலவாகுது, நான் பார்த்துக்கிறேம்மா. நீங்கள் அப்படியே ரெடி ஆகிருங்க. இந்த அப்படியே நான் குளிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன், போயிடலாம். நீங்கள் சாப்பிட்றதுனா கூட போய் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு இருங்க. நான் எங்க இருந்து சாப்பிட்றது? அங்க என்ன எல்லாத்தையும் செஞ்சா வச்சுக்கிறா உன் பொண்டாட்டிய? இன்னும் எதுவுமே செய்யல. நீ வா, பொறுமையாக தான் சாப்பிட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா மகேஷ் நேரம் செஞ்சிருப்பாளே, செய்யலை? போடா போடா மொச கேட்டவனே, பொண்டாட்டிக்கு எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணின்னு வந்துருவான் அவன். நான் என்ன பொய்யா சொல்றேன்? சரி சரி எப்பா, உன் பொண்டாட்டிக்கு அதை பேசுனா அது நானும் பெருசா போவோம். அப்புறம் நான் என்னமோ குறை சொல்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பேர் சேர்ந்து என் மேல குறை சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அதனால நான் போறேன், நீ வா. சரிம்மா, சரி சரி நீங்கள் போங்க, நான் வரேன். அப்படி எல்லாம் தாவசியம் பண்ணி வச்சிருக்கிறாளோ தெரியல. இவன் என்னன்னா மகுடிக்கு ஆடுற பாம்பு மாதிரி எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிடா பாடலாவே பாடுறான். இதெல்லாம் பேச போனா அப்புறம் மாமியார் குடும்பம் மாமனார் குடும்பம் சொல்லிடுவாளுவ. நமக்கு ஏன் வம்பு? சுட்டு போடுறப்ப சாப்பிட்டு ஒரு மூளையில கிடப்போம். என் பொண்டாட்டி ஒருத்தி காபி எடுத்துன்னு போய் சூடு பண்ணி வைடின்னு சொன்னேன். எங்கள் அம்மா வந்ததில் பேசின பேச்சில் இதை வச்சுட்டு போயிட்டா. சரி நம்மளே எடுத்துன்னு போய் அப்புறமா சூடு பண்ணி குடிச்சுப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.